மனிதன்தான் அவனது எண்ணங்களின் தலைவன். அவனது குணங்களை அமைக்கும் சிற்பி. அவனது சூழ்நிலையை உருவாக்கும் ஓவியன். அவனது விதியை நிர்ணயிக்கும் சிருஷ்டிகர்த்தா. சக்தி, அறிவு, அன்பு என்பதன் வடிவமாய் விளங்கும் மனிதன், தனது எண்ணங்களின் தலைவனாக விளங்கும் மனிதன், ஒவ்வொரு நிலைக்குமான சாவியை தன் கையிலேயே வைத்திருக்கிறான். அவனை மாற்றக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய சாதனங்கள் அவனுக்குள்ளேயே இருக்கின்றன. தான் விரும்பும் வண்ணம் தன்னை அவன் உருவாக்கி கொள்ளலாம். விடாது தொடர்ந்து தேடுவதன் மூலமும் சுரங்கத்தில் வெட்டி எடுப்பதன் மூலமும் தான் தங்கமும் வைரமும் கிடைக்கின்றன. அதுபோல தன் வாழ்வை பற்றிய ஒவ்வொரு உண்மையையும் அவனது ஆத்மா என்னும் சுரங்கத்தில் ஆழமாக தோண்டி எடுப்பதன் மூலம்தான் தான் தன் வாழ்வின் தலைவன் என்பதை உணர்கிறான். தனது எண்ணங்களை கவனிப்பதன் மூலம், நெறிப்படுத்துவதன் மூலம், மாற்றிக்கொள்வதன் மூலம் தன் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் என்ன விளைவுகளை அந்த எண்ணங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதன் மூலம் தான் எப்படிப்பட்ட சிருஷ்டிகர்த்தா என்ற உண்மையை கண்டு கொள்ளலாம். தன்னை பற்றிய அறிவுதான் உண்மையான பேரறிவு, சக்தி, வாழ்வின் பயன். அந்த அறிவை பெற மனிதன் காரிய காரண தொடர்பை சதா ஆராய வேண்டும். பொறுமையாக செய்ய வேண்டிய பயிற்சி இது. வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு சம்பவங்களையும், சின்னஞ்சிறு அனுபவங்களையும், அன்றாட வாழ்வின் நிகழ்ச்சிகளையும் ஆராய்வதன் மூலம் எண்ணங்கள் எப்படி விதிமுறைகளுக்குட்பட்டு செயல்படுகின்றன என்பது தெரிய வரும். எண்ணங்கள் சில சட்டதிட்டங்களுக்குட்பட்டு நிகழ்கிறது என்பது மிக உன்னதமான உண்மை. மாற்று கருத்தே இல்லை. தேடுபவன் அடைகின்றான், தட்டுபவனுக்கு கதவு திறக்கப்படுகிறது என்ற உண்மை இதில் பரிபூரணம் பெற்றிருக்கிறது. பொறுமையாக பயிற்சியின் மூலமும் இடைவிடாத உள்நோக்கிய ஆராய்ச்சியின் மூலமும் தான் அறிவு கோயிலின் கதவை உள்ளே திறந்து நுழைய முடியும். தேடுங்கள், கிடைக்கும். சிந்தியுங்கள், புரிந்து கொள்வீர்கள்.